Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். மலையில் ஏறி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து காட்டினவர் இயேசு. ஒரு பெரிய இராணுவ தளபதி போல அவர் நம் முன்னே ஏறுகிறார். ஏறி வாருங்கள் என்று அன்போடு அவர் அழைக்கும்போது மலையேற விருப்பமுள்ள திரளான ஜனங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி மலையில் ஏறுகிற காட்சியை கண்முன் கொண்டு வாருங்கள். எப்படியோ ஏறி வந்து சேர்ந்து விடுங்கள் என்று சொல்லாமல் மாதிரியை காண்பித்து அதை பின்பற்றி மலையேறுமாறு அவர் அழைக்கிறார். உங்களை ஏறி வர பண்ணும்படியாகத்தான் அவர் உங்களுக்காக பரலோக மேன்மைகளை துறந்து பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி வந்தார். உங்களை உயர்த்தும்படி தம்மை தாமே தாழ்த்தினார். உங்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர் தாமே தரித்திரரானார். உங்களை ராஜாக்களாக்கும்படி அடிமையின் ரூபம் எடுத்தார். நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி உங்களுக்காக மலை ஏறி சென்றார். மலையின் அடிவாரத்தில் அவர் சந்தித்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். மலையின் அடிவாரத்திலே இன்றைக்கும் கூட ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு குறிக்கோளே இல்லாமல் தங்கள் விருப்பப்படி அலைந்து திரிகின்றனர். தங்கள் மேய்ப்பன் யார் என்பதே அவர்களுக்கு தெரிவதில்லை. தங்களுடைய மேய்ப்பனை அறியாததினால் இம்மைக்கே முக்கியத்துவத்தை தந்து பரிதாபமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். உலக வாழ்க்கையின் நோக்கமும் அவர்களுக்கு தெரிவதில்லை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வழியும் தெரிவதில்லை. திரளான எலும்புகள் எலும்பு பள்ளத்தாக்கிலே உலர்ந்து போய் கிடந்ததை எசேக்கியேல் தீர்க்கதரிசி கண்டார். இதுதான் இன்றைய ஜனங்களின் நிலை. பிரச்சனைகளின் மிகுதியால் நம்பிக்கை இழந்து நடைப்பிணங்களாய் அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். கர்த்தருடைய வசனமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் தான் இவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடி நேரமும் நீங்கள் நித்திய ராஜ்யமாகிய பரலோகத்தை நோக்கி ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். மரணத்திற்கு செல்லும் வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. மனம் போல வாழ்கிறவர்கள் பாதாள வாசலிலே சறுக்கி கீழே இறங்குகிறார்கள். அக்கினி கடலிலே தொப்பென்று விழுகிறார்கள். ஆனால் ஜீவனுக்கு ஏறும் பாதையோ இடுக்கமும் நெருக்கமுமானது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்தான். பிரியமானவர்களே, ஜீவ வாசலாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உன்னதத்திற்கு ஏறி செல்ல வேண்டும் என்பதே உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கட்டும். கர்த்தர் திரள் கூட்ட ஜனங்களிலிருந்து ஒரு கூட்டத்தை தமக்கென்று பிரித்தெடுத்து அவர்களை உத்தமர்களாக பரிசுத்தவான்களாக ஏறி வர பண்ணுகிறார், மறுரூபமாக்குகிறார், மகிமையின் மேல் மகிமையடைய செய்கிறார். அவர்களில் நீங்களும் ஒருவராக இடம் பெற வேண்டும் அல்லவா? திரளான மக்களுக்கு உபதேசிக்கும்படியாகவும் வேதத்தின் மகத்துவங்களை விவரிக்கும்படியாகவும் இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறினார். ஆம், உபதேசங்கள் தேவ ஜனங்களின் ஆவிக்குரிய ஜீவியத்தை எழுப்பி கட்டுகிறது, ஆவியில் பலன் கொள்ள செய்கிறது. வசனத்தை கேட்க மலையில் ஏறின புருஷர்கள் 5000 பேர். மேய்ப்பனில்லாது அலைந்து திரிந்த மிகப்பெரிய கூட்டத்திலிருந்து கர்த்தரை தேடவும் பின்பற்றவும் மனதை செலுத்தினவர்கள் இந்த 5000 பேர்தான். கர்த்தரோடு ஏற முதற்படியில் கால் வைத்து முன்னேறியவர்கள் இவர்கள் மட்டுமே.
வனாந்தரத்திலே இயேசு பிரசங்கிக்கிறார் என்றறிந்த மக்கள் இரவும் பகலும் 3 நாட்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவை மட்டுமல்லாமல் சரீரத்திற்குரிய உணவையும் கொடுத்தார். பிரியமானவர்களே, வேத வசனத்தை ஆவலோடு கேட்க ஏறின கூட்டத்தில் நீங்களும் காணப்படுகிறீர்களா? பேதையை ஞானியாக்கக்கூடியது எது? கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபமுமாயிருப்பது எது? வேத வசனங்கள் அல்லவா? ஆபிரகாம் லிங்கன் தன் இளம் வயதில் வெட்டிய விறகை தலையில் சுமந்து தெருவில் விற்று வாழ்க்கை நடத்தும் ஏழை சிறுவனாய் இருந்தார். அவருடைய 11ஆம் பிறந்த நாளின் போது அவருடைய பாட்டி அவர் கைகளில் ஒரு வேதாகமத்தை கொடுத்து, என் அருமை பேரப்பிள்ளையே, நீ வேதத்திற்கு முதலிடம் கொடுத்தால் கர்த்தர் உன்னை உன்னதங்களுக்கு ஏறிவர பண்ணுவார் என்று சொன்னார்கள். அந்த நாள் முதற்கொண்டு லிங்கனுக்கு வேதமானது மனமகிழ்ச்சியை தருகின்ற ஒன்றாய் அமைந்தது. விறகு வெட்டி அதை விற்று முடித்து ஓய்வு நேரங்களிலெல்லாம் விடாமல் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். இதன் பயனாக கர்த்தர் அளவில்லாத ஞானத்தை அவருக்கு கொடுத்தார். முதலில் கிராம தேர்தலில் ஜெயித்தார். அடுத்து சட்டசபைக்கு போட்டியிட்டு வென்றார். பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். முடிவில் முழு அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் ஜனாதிபதியானார். எத்தனை மகிமையான உயர்வு என்பதை பாருங்கள். அந்த நாள் முதற்கொண்டு லிங்கனுக்கு வேதமானது மனமகிழ்ச்சியை தருகின்ற ஒன்றாய் அமைந்தது. விறகு வெட்டி அதை விற்று முடித்து ஓய்வு நேரங்களிலெல்லாம் விடாமல் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். இதன் பயனாக கர்த்தர் அளவில்லாத ஞானத்தை அவருக்கு கொடுத்தார். முதலில் கிராம தேர்தலில் ஜெயித்தார். அடுத்து சட்டசபைக்கு போட்டியிட்டு வென்றார். பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். முடிவில் முழு அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் ஜனாதிபதியானார். எத்தனை மகிமையான உயர்வு என்பதை பாருங்கள். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது அவ்வளவாய் உயர்ந்ததற்கு காரணம் என்ன? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து உரிமை பாராட்டி முன்னேறியதுதான். இதனால் தாவீது முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்ந்தார். ஆம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மலை ஏறுகிறவன் தான் பலனுள்ளவனாயிருக்கும்படி சத்தான ஆகாரத்தை புசிப்பான் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். யோபுவின் சாட்சி என்ன தெரியுமா? அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். எரேமியாவின் அனுபவமும் உன்னதமானதாய் இருப்பதை கவனியுங்கள். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று அவர் ஆனந்த களிப்புடன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் முன்னேற விரும்பினால் வேத வசனங்களை ஆவலோடு புசியுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மலையின் மேலேறி திரளான ஜனங்களுக்கு உபதேசித்த உம்மை நான் நினைவு கூறுகிறேன். உம்முடைய அழைப்பை ஏற்று உம்முடைய பாதையில் நடக்க நான் விரும்புகிறேன். உம்முடைய வார்த்தைகள் என் வாழ்வின் தீபமாக இருக்கின்றன. உம்முடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நான் தொலைந்து போவேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பான கரத்தை பிடித்து கொண்டு உம்மை பின்பற்ற நான் விரும்புகிறேன். என் வாழ்வில் பல சவால்கள் இருந்தாலும் உம்முடைய வல்லமையினால் நான் எல்லாவற்றையும் வெல்ல முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை தியானித்து உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் விசுவாசிகளின் வாழ்க்கை வரலாறுகள் உம்முடைய வேத வசனத்தின் வல்லமையை எனக்கு உணர்த்துகின்றன.
அவர்களைப் போலவே நானும் உம்முடைய வார்த்தைகளை என் வாழ்வில் செயல்படுத்த விரும்புகிறேன். என்னை ஒரு புது மனுஷியாக மாற்றும். உம்முடைய சாயலில் நான் வளர விரும்புகிறேன். உம்முடைய ராஜ்யம் பூமியில் நிலை பெறும்படி என் வாழ்வின் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.